ஒரு நல்ல படங்கள் ஸ்லோவா அதுக்கான நேரத்தை எடுத்துக்கிறோம். எனக்கு எங்கேருந்து வந்துச்சுன்னா தைரியம், அயோத்தியில ஃபர்ஸ்ட் வீக்லாம் அவ்வளோ இது போல கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்தது. ஏன்னா ஒரு பத்திரிக்கை ஆயிட்டாரு, கேள்வி கேட்டால் அப்படி நிற்கிறாரு, யாருக்கும் பதில் சொல்லாம. ஏங்க நீங்க தாங்க சொல்லணும், நீங்க டைரக்டருக்கு இப்ப இந்த படத்துல நான் பத்திரிக்கையாளர் என்ன கேள்வி கேட்குறீங்க அப்படின்ற மனநிலையே இருக்காது. ஒவ்வொரு படமும் ஏதாவது ஒன்று செய்யணும். அது வந்து ரிலீஸ் ஆகிட்டு மட்டும் வரக்கூடாது. அயோத்தி எப்படி ஒரு மாற்றத்தை குறிச்சோம். ஏன்னா எல்லோருக்கும் வணக்கம். மயிலாட் பத்திரிகையாளர் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங். இந்த மீட்டில் வந்து நீங்கள் அதை கொண்டு போய் சேர்த்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னை பாராட்டினதுக்கு, என் நடிப்பை எல்லாருமே பாராட்டுறாங்க, அதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னோட நடிப்பு, சைத்ரா ஹீரோயின் நடிப்பு, அதுக்கப்புறம் குரு சோமசுந்தரம், அதில் வர்ற இன்னொரு நிறைய கேரக்டர்ஸ், சின்ன சின்ன கேரக்டர்ஸ் முதற்கொண்டு எல்லாருமே பாராட்டினீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு நடிகராக நம்ம வந்து ஒரு அழகா வேற ஒரு இதாக என்னை மாற்றிருக்காரு டைரக்டர் ராஜ்முருகன் அப்படின்னு ஒரு சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் இந்த படம் எப்படி போகிறது அப்படின்றது இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமானது. ப்ரொடியூசர் வந்து இவ்வளோ ஒரு வார்த்தைகள் சொல்கிறது வந்து ராஜ்முருகன் வந்து கொடுத்து வச்சிருக்கணும், இப்படி ஒரு ப்ரொடியூசர் நீங்கள் கிடைக்கிறதுக்கு. ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் வந்து இது வெற்றி சார், நீங்கள் ஒன்றும் இது பண்ணாதீங்கன்னு சொல்கிற அந்த தைரியம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை தான் அவர்கிட்ட பாராட்டணும். என்றைக்கும் வந்து நான் ஏன் இறங்கி இந்த படத்துக்கு ப்ரொமோஷன் எல்லா ஊருக்கும் போனேன்னா, ஒரு நல்ல இயக்குனரும் ஒரு நல்ல ப்ரொடியூசரும் தோத்துடக்கூடாது என்றைக்கும். அது அவங்க என்றைக்கும் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷனை பார்த்துட்டு எல்லாருமே பயந்துட்டாங்க கொஞ்சம், என்னடா அப்படின்ற ஒரு விஷயம். அப்போ எனக்கு தைரியம் இருந்தது, கண்டிப்பாக எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, அதை இன்னும் கொண்டு போய் சேர்ப்பாங்கன்ட்டு. அது சனிக்கிழமையும், ஏன்னா ஒரு நல்ல படங்கள் ஸ்லோவாக அதுக்கான நேரத்தை எடுத்துக்கிறோம். ஒரு நல்ல படங்கள், ஒரு நல்ல சினிமா வந்து எப்போதும் ஒரு நேரம், அதுக்கான டைம் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அப்போ எடுத்த உடனே உங்களுக்கு அப்படின்ற ஆயிடாது, அது கொஞ்சமாக தான் போகும். அது மவுத் பப்ளிசிட்டி எல்லாம் நீங்கள் கொடுத்த இதுவும் சரி, பார்த்தவங்க போய் சொல்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து இந்த படத்தில் நடந்தது. நான் வெள்ளிக்கிழமை சொன்னேன் கரெக்டாக ஃபுல்லாகும் அப்படின்னு. அவங்ககிட்ட நம்பிக்கை, வெள்ளிக்கிழமை ஸ்லோவாக இருந்தது, சனிக்கிழமை உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு. சனி ஞாயிறு போயிடுச்சு. இப்போ அடுத்த வாரமும் இந்த படம் மயிலாடு வந்து எல்லா தேட்டர்களையும் தொடருது. ஒரு 250 தேட்டரு அப்படியே இருக்கு. ஸோ அடுத்த வாரமும் போகும். ஏன்னா இதை நான் அயோத்தியிலே பார்த்துட்டேன். எனக்கு எங்கேருந்து வந்துச்சுன்னா தைரியம், அயோத்தியில ஃபர்ஸ்ட் வீக்லாம் அவ்வளோ இது போல கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்தது. அது 2வது வாரம் 3வது வாரம் தான் அதோட கலெக்ஷனை எடுத்தது. ஸோ அந்த மாதிரி இந்த படம் கண்டிப்பாக எடுக்கும்ன்ற நம்பிக்கை மக்கள் மேலே வச்சிருக்கோம், எடுக்கும். அது இன்னும் நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ வந்து அடுத்து அது போய் சேர்ற இடத்துல போய் சேர்ந்துடும். ஸோ ப்ரொடியூசர் ரொம்ப சந்தோஷம். அதுவும் படம் பார்த்துட்டு விஜய் டிவி வந்து இதை படம் ரிலீஸுக்கு அப்புறம் வாங்கினதும், ஓடிடிலையும் வாங்கினதும், அது ஒரு வெற்றியாக தான் இருக்குது. ஏன்னா படம் ரிலீஸ்க்கு முன்னாடியெல்லாம் வைக்கல, அதுக்கப்புறம் அவங்க பார்த்துட்டு வந்ததும், அப்புறம் சூர்யா சார் வந்து படம் பார்த்துட்டு 2Dயில் இந்த படத்தை வந்து அவங்க அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறோன்னு வந்த சூர்யா சாருக்கும் அந்த டீமுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் நன்றியில் யுவராஜ் ரொம்ப நன்றி. அவங்க டீமு ப்ரொமோஷன் ஒன்று இருக்கல, கூடயே அந்த டீம் ஃபுல்லாக என் கூடயே வந்து எல்லாம் இது பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு பிஆர்ஓ யுவராஜுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சந்தோஷ் ஆரம்பத்துலேருந்து உறுதுணையாக இருந்த சந்தோஷ், ஜேம்ஸ் சார், எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஷான் ரோலன் மியூசிக், ஏன்னா படம் முடிஞ்சு வந்தோடனே எல்லாம் அந்த படம் முடியும் போது அந்த சாங் ஆரோக்கியருக்கு அன்பு செய் அப்படின்ற அந்த பாடல் வந்து இவங்களோட இதில் ரொம்ப ரொம்ப மனசை உருக்குன பாடலாக இருந்தது. ஆடியன்ஸும் எல்லாமே நாங்கள் தேட்டரு போகும்போது அந்த பாடல் தான் சொன்னாங்க. மீனாட்சி இளையராஜா பாடின அந்த பாட்டு நான் அவங்ககிட்டே பாராட்டியிருந்தேன். ஸோ அது ஆடியன்ஸ் தேட்டரில் போகும்போது அந்த இதை அவ்வளோ இதாக ரசித்து அப்படி சொன்னாங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா டைரக்டரை கூட்டிகிட்டு போகிறது தான் கொஞ்சம் சிரமமாக இருந்தது. என்ன புதுசு புதுசாக சொல்லிங்க, வாங்க ஒவ்வொரு முறை போவோம், இதெல்லாம் ப்ரொமோஷனு, நம்ம ப்ராடக்டை நம்ம தான் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி இதில் கொண்டு போய் சேர்த்த ஒரு விதம், அது போய் ரீச் ஆயிருக்கு. அடுத்த வாரங்கள் இன்னமும் நல்லா சிறப்பாக வரும். ஏன்னா அவர் பத்திரிக்கை ஆயிட்டாரு, கேள்வி கேட்டால் அப்படி நிற்கிறாரு, யாருக்கும் பதில் சொல்லாமல். இல்லட்டா அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு, என்னடா அன்னைக்கு அப்படித்தான் கேள்வி கேட்குறாங்க, இவர் சொல்ல மாட்டேன், நான் பதில் சொல்கிறேன். ஏங்க நீங்க தாங்க சொல்லணும், நீங்க டைரக்டருக்கு இப்ப இந்த படத்துல பத்திரிகையாளர்ல அவர்கிட்ட நான் பத்திரிகையாளர் என்ன கேள்வி கேட்குறீங்க அப்படின்ற மனநிலையே இருக்காரு. இப்பதான் கொஞ்சம் விதமா மாறி இருக்காரு. அவங்க கேட்பாங்க, நீங்க சொல்லணும் ஏதாவது அப்படின்னு சொல்லி மாத்திட்டு இருக்கு. ஸோ எடிட்டருக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார். ப்ரொடியூசர் சார், சூப்பர் சார். உங்களுடைய
படங்கள் எல்லா படங்களும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கும். அப்படி இந்த ஒரு படமும் வித்தியாசமான ஒரு படத்தை, ஒரு நல்ல படத்தை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. என்ன அயோத்தி எப்படி ஒவ்வொரு படமும் ஏதாவது ஒன்று செய்யணும், அது வந்து ரிலீஸ் ஆகிட்டு மட்டும் வரக்கூடாது. அயோத்தி எப்படி ஒரு மாற்றத்தை குறிச்சோம். ஏன்னா இது போட்டாங்க, மானியமே கொடுத்தாங்க, கவர்மெண்ட்ல இருந்து ஜியோ பாஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி அனுப்புறவங்களுக்கு 2 லட்சம் கொடுக்கலாம். இந்த மாதிரி இறந்தவங்களை அவங்க ஊருக்கு அனுப்புறதுக்கான அந்த இது பண்ணாங்க. நந்தன் ஒரு விஷயம் பண்ணுச்சு, கொடியேற்ற இந்த வருஷம் எல்லாரும் வந்து தலித் அவங்க வந்து கொடியேற்றினாங்க. ஸோ இதெல்லாம் ஒன்று பண்ணுச்சு. இதுவும் கிட்னி திருட்ட கண்டிப்பா இந்த படம் தடுக்கும்ன்ற நம்பிக்கையில் தான் இந்த படம் வந்திருக்கு. அதை வந்து உங்களுக்கு நிச்சயம் அது நடத்தும்ன்ற நம்பிக்கை ஒவ்வொரு படம் செய்யும், அது செய்யும். எங்களை வாழ்த்தின, எங்களை பாராட்டின அனைத்து பத்திரிகை மீடியாவுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. கர்த்தரையாய் சூழ்ந்த இருளறவே பேருடையாய் நின்ற திருவுருவே ஆசானே என்னை ஆழ்பவனே குருநாதா பக்கிரிசாமி. மறுபடியும் நன்றி சொல்றதுக்காக வந்திருக்கேன். இந்த வாட்டி மயிலாட் படத்துக்காக. சில படங்கள் வந்து எனக்கு ஒரு பணி, ஒரு ஜாப் எடுத்துருக்கோம், இந்த ஜாபை நல்லா செய்யணும் அப்படின்னு நினைப்போம். ஒரு சில படங்கள் மட்டும்தான் நமக்கு ஓகே, இது நமக்கு ஒரு பொறுப்பு, ஒரு இசைக்கலைஞனாவும் சரி, ஒரு மனிதனாவும் நமக்கு இது ஒரு பெரிய பொறுப்பு. இதுல வந்து ஜாபை முடிச்சா பத்தாது, நம்ம இதை பதிவாகவும் வந்து ரொம்ப நேர்த்தியான வருங்காலங்களுக்கான ஒரு நல்ல பதிவாகவும் இது அமையணுங்கும் போது நமக்கு அது 2 ரெஸ்பான்சிபிலிட்டி ஆயிடும். எப்பயுமே ராஜமுருகன் சாருடைய உரையாடல்கள் நமக்கு நடக்கும் போதோ, அவர் எனக்கு பாட்டு எழுதும் போதோ, இல்ல அவரோட படத்துக்கு நான் இசையமைக்கும் போதோ, எப்பயுமே அந்த பொறுப்புன்ற விஷயத்த தான் நான் ரொம்ப உணர்ந்திருக்கேன். ஸோ ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கிரியேட்டர். ஜோக்கர் படத்துல ஆரம்பிச்சோம், அதுக்கு முன்னாடி குக்குல பாடுற டைம்ல இருந்தே அவரை வந்து ஒரு கிரியேட்டரா, ஒரு மனிதரா, அவரோட சிந்தனைகள் என்ன, அவர் என்ன மாதிரி ஒரு படைப்பாளின்றது எப்பயுமே சர்ப்ரைசிங்கா இருக்கும் எனக்கு. அதே மாதிரி மயிலாட் படத்துல இன்னொரு புது விதத்துல ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தாரு. அதாவது அவருக்கே உரித்தான அந்த பொலிட்டிக்கல் சட்டையரை வந்து ரொம்ப ஒரு ஜனரஞ்சகமா எல்லாரும் ரசிக்கும்படியா அவர் கொடுத்தது வந்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது. அவர் இத்தனை வருஷமா பாக்குற ஒரு ஃப்ரெண்டா, ஒரு பிரதரா எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. ஸோ மயிலாட் படத்தை எனக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அவரும் அதுல 2 பாடல்கள் எழுதியிருந்தார், ரொம்ப சிறப்பா அந்த பாடல்களும் எனக்கு அமைஞ்சது. அதே மாதிரி சசி சாருக்கும் இது ரொம்ப தொடர்ச்சியா, அதாவது டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு அப்புறம் இந்த படம் திரும்ப அவரோட சேர்ந்து ஒரு வெற்றியில பங்கேற்கிறதுன்றது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு தருணமா உணர்றேன். அப்புறம் அம்பேத் சார், நிறைய நாங்க நேர்ல மீட் பண்ணி பேசினதை விட போன்ல பேசினதுதான் அதிகம். ஸோ இந்த படம் பண்றதுக்கு முன்னாடி அவர்கிட்ட நடந்த அந்த உரையாடலை தான் நான் இப்போ எனக்கு நினைவுக்கு வருது. ஏன்னா இந்த படம் வந்து ஒரு சமூகத்துக்கு நல்ல ஒரு விஷயத்த செய்யக்கூடிய படம். இதை வந்து நான் நின்று பண்றேன் அப்படின்னு சொல்லி அவர் எடுத்த இந்த முயற்சி இன்னைக்கு வெற்றி அப்படின்ற ஒரு புள்ளியில வந்து நின்னதுக்கு ரொம்ப ரொம்ப அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். போன ஃபங்க்ஷன்லயே விட்டுட்டேன் சத்யராஜ் அவர்களை பத்தி பேசுறதுக்கு. அவர் வந்து ரொம்ப ஒரு சென்சிபிளான எடிட்டர். முதல்ல படத்தை அவர் கட் பண்ணி பார்த்த போது அவரோட ஸ்டுடியோல தான் பார்த்தோம், அவரோட எடிட் ஸ்வீட்ல தான். அண்ட் அவ்வளோ நிறைய நல்ல படங்களும் பண்ணியிருக்காரு. தொடர்ச்சியா இன்னும் வந்து ஒரு கல்ட் ஃபிலிம்ஸ் நிறைய பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதுல மயிலாடும் கண்டிப்பா ஒரு மைல்கல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அவரை பொறுத்த வரைக்கும். அண்ட் ரொம்ப ரொம்ப ஹேட் ஃபன் ஒர்க்கிங் வித் சத்யராஜ். இன்ஃபேக்ட் எனக்கு மியூசிக்கெல்லாம் சில இன்புட்லாம் கொடுத்தாரு. இந்த மாதிரி படத்துல நாங்க மியூசிக் முடிச்சுட்டு பார்க்கும்போது இந்த இடத்துல இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி. எடிட்டர்ஸ் பொதுவாகவே அவங்களுக்கு அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சூப்பரா இருக்கும். அண்ட் எடிட் டேபிள்ல சம்டைம்ஸ் வென் ஸ்டோரிஸ் ஹேப்பன் அவங்களால அந்த ஒரு விஷயத்த வந்து பல்ஸ் பிடிச்சி பாத்துட முடியும். ஸோ மயிலாடுல வந்து டைட்டில் மியூசிக் வந்து நான் வேற மாதிரி பண்ணியிருந்தேன் முதல்ல. அது வந்து அவர் தான் வந்து அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஐடியா கொடுத்து அதுக்கப்புறம் எனக்கு அந்த ஐடியா மாறி இந்த மாதிரி பண்ணோம். ஒன்ஸ் அகெயின் இந்த மாதிரி படங்கள் ஜெயிக்கிறதுக்கு எல்லாரும் நாங்க எவ்வளோ உழைச்சாலும் எவ்வளோ வேலை பண்ணாலும் எல்லாத்துக்கும் மேல நீங்க கொடுக்கறது தான் பாஸ் எங்களுக்கு. ஸோ பிரஸ் அண்ட் மீடியா எல்லாரும் பார்த்துட்டு இந்த படம் வந்து ரொம்ப சிறந்த படம். வி கேன் கீப் கம்பேரிங் கலெக்ஷன்ஸ், இது எவ்வளவு பண்ணிச்சு இது எவ்வளவு பண்ணிச்சுன்னு சொல்லலாம். ஆனா நிறைய படங்கள் வந்து காலத்தை தாண்டி ஒரு சில படங்கள் வந்து என்ன சொல்றது, ஒரு எப்பயுமே நிழல் யாருக்கு வேணுமோ, யாருக்கு அந்த கம்ஃபர்ட் வேணுமோ, யாருக்கு அந்த இடம் வேணுமோ, யாருக்கு மனிதத்தை பத்தின சிந்தனைய ஒரு டைம் திரும்ப ரீதிங்க் பண்ணி பார்க்கணுமோ, ஒரு ஆலமரம் மாதிரி சில படங்கள் எப்பயுமே இருக்கும். அந்த லிஸ்ட்ல மயிலாட் படத்தையும் ரசிகர்கள் வச்சிருக்காங்க இப்போ அப்படின்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒன்ஸ் அகெயின் இந்த படத்துல இசைக்காக வேலை பண்ண எல்லாரையுமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஒவ்வொருத்தரையா தேங்க் பண்ண டைம்ல. ஸோ மொத்த மியூசிஷியன்ஸுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருக்குமே என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் பிரஸ் அண்ட் மீடியா திரும்ப திரும்ப நல்ல படங்களை
நல்ல படங்களுக்கு ஒரு பலமா இருந்து கையை பிடிச்சி தூக்கி விட்டு ஜனங்க கிட்ட கொண்டு போய் எங்களை சேர்க்கிற அந்த பணியை நீங்க தொடர்ந்து செய்வீங்க. இன்னும் இந்த மாதிரி சில பல நல்ல படைப்புகளை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும்ன்ற ஆர்வத்தையும் இது கொடுக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாரும் வந்ததுக்கு. மயிலாட் படம் தொடர்ந்து இன்னும் நல்லா ஓடுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நீங்க யூ ஷுட் கீப் ஸ்ப்ரெட்டிங் த வேர்ட் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.